டெல்லியில் வாழ்ற 10 லட்சம் டாக்ஸை சுப்ரீம் கோர்ட் மொத்தமாக பிடிச்சு ஷெல்டரில் அடைக்கிறதுக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. இன்னைக்கு டெல்லி, அடுத்து ராஜஸ்தான், சீக்கிரம் தமிழ்நாடா கூட இருக்கலாம். இப்போ சில பேருக்கு நல்ல விஷயம் தானே, எவ்வளோ பேர் கடிப்படுறாங்க, பிடிச்சிட்டு போகட்டும் அப்படின்னு தோணலாம். அப்படி நினைக்கிறவங்கள டாக்ஸ் பாவம், வாய்ப்பேச முடியாத ஜீவன், ஹியூமனிட்டி, கம்பேஷன் இப்படியெல்லாம் நான் கன்வின்ஸ் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நீங்கள் கன்வின்ஸ் ஆக போகிறதும் இல்லை. ஸோ இந்த மாஸ் ஷெல்டர் நடைமுறைக்கு வந்தால் நீங்கள் எப்படி அஃபெக்ட் ஆவீங்க அப்படிங்கிறத பற்றி மட்டும் பேசலாம். டாக்ஸ் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீட்ல இருந்து ரிமூவ் பண்ணிட்டா ரேபிஸ் குறையுமா? எஸ், பட் எக்காலஜி இஸ் a female dog, it will bite back. ஒன்ஸ் டாகோட பாப்புலேஷன் கம்ப்ளீட்டா ஸ்ட்ரீட்ல இருந்து போன உடனே மங்கி அண்ட் ரோடன்ஸோட பாப்புலேஷன் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ லெப்டோஸ்பைரோசிஸ், பிளேக், ஹாண்டா வைரஸ், ஹெர்பிஸ் பி, இந்த மாதிரி பல டிசீசஸ் உள்ள வரும். ஈவன் ரேபிஸ் could be quickly back on streets. நைட் சர்வேலன்ஸ்ல ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்கு ஒரு பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்கு. அவங்க இல்லைன்னா திருட்டு மாதிரியான கிரைம் ரேட்ஸ் அதிகமாகும். அடுத்து உங்களோட டாக்ஸ் மணி. 10 லட்சம் டாக்ஸை ஷெல்டர்ல அடைக்கணும்னா அந்த ஷெல்டரை கட்டவே மினிமம் 15,000 கோடி ஆகும். டெல்லியில மனுஷங்களோட ஹெல்த் பட்ஜெட்டே வருஷத்துக்கு 12,800 கோடி தான். இது இல்லாம அவங்களோட ஃபுட், மெயின்டெனன்ஸ், ஸ்டாஃப், ஹெல்த், இதுக்கெல்லாம் எங்க பணம்? வேற எது? உங்க பணம் தான். இப்போ இதுவே ஒரு ஸ்டெர்லைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஒரு ஸ்டெர்லைசேஷனுக்கு கவர்மெண்ட் காஸ்ட் படி 1,500 ரூபாய், 2,000 ரூபானே வச்சுக்கோங்க. அப்போ மொத்தமா 10 லட்சம் டாக்ஸ் ஸ்டெர்லைஸ் பண்றதுக்கு 200 கோடி ரூபாய் ஆகும். 200 கோடி எங்க? 15,000 கோடி எங்க? வெறும் 200 கோடி செலவு பண்ணி ஸ்டெர்லைசேஷனே அச்சீவ் பண்ண முடியாத ஒரு சிஸ்டமால 15,500 கோடி செலவு பண்ணி கட்டி அதுக்கப்புறம் வாழ்க்கை ஃபுல்லா 10 லட்சம் டாக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? உனக்கு ஆடு வாங்கியார தெரியாது, கோழி வாங்கியார தெரியாது, ஜோடா மாத்திரம் வாங்கியார தெரியுமா? எல்லா டாக்ஸையும் ஒரே இடத்துல அடிச்சா ஒரு பப்பிக்கு பார்வை வந்துச்சுன்னா மொத்தமா எல்லா பப்பியும் பார்வை வந்து இறந்துருவாங்க. ஒரு டாகுக்கு ரேபிஸ் இருந்ததுன்னா there you go, you have a rabies outbreak, canine distemper, kennel cough, 1000 வகையான infections, dog fights. In short, it's a mass death sentence and there goes your tax money. எல்லாம் எதனால? ஒரு எஃபெக்டிவான ப்ரோட்டோகாலை எந்த கவர்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணாததுனால. டாக் மனுஷங்களுக்கு கடிச்சிருச்சு அப்படிங்கிற நியூஸை பாக்குறப்போ நம்ம எல்லாருக்குமே கஷ்டமா தான் இருக்கும். பட் ஆனா ஒரு டாக் ஒரு இடத்துல கடிச்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 1 லட்சம் டாக்ஸை நம்ம அழிக்கலாம் அப்படின்னு கிளம்புனா அது எப்படி இருக்கும்? இதுக்கு ஈக்குவலன்ட் என்னன்னா, ஒரு இடத்துல ஒரு ரேப் நடந்துருச்சு, அப்போ எல்லாமே நம்ம ஜெயில அடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ராஷ் டிசிஷன் எடுத்தா இது அந்த மாதிரி தான். சரி, அப்ப இதுக்கு என்னதான் சொல்யூஷன்ஸ் அப்படின்னு ஒரு வேலை கேட்டீங்க அப்படின்னா, ஒரு சைட் ப்ராப்பரான ஸ்டெர்லைசேஷன் பண்ணிக்கிட்டு இன்னொரு சைட் கவர்மெண்ட் அடாப்ஷன் டிரைவை ப்ரமோட் பண்ணாங்க அப்படின்னா வெறும் 5 வருஷத்துல 70% ஸ்ட்ரீட் டாக் பாப்புலேஷன் அப்படிங்கிறது குறைஞ்சிரும். இவ்வளோ லாஜிஸ்டிக் சொன்னாலும் இன்னும் சில பேர் எனக்கு அதை பத்தி எல்லாம் அக்கறை இல்லை, எனக்கு அந்த நாய்ங்க என் கண்ணு முன்னாடி இருக்கக்கூடாது, அவ்வளோ அக்கறை இருந்தா நீங்க கூட்டிட்டு போய் உங்க வீட்டில் வச்சுக்கோங்க, நீங்க கடிபட்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு கமெண்ட் பண்ண போறீங்க அப்படின்னா, ஃபார் த ரெக்கார்ட், ரெஸ்கியூ பண்றப்ப இது வரைக்கும் 2 தடவை கடி வாங்கியிருக்கேன். எங்க வீட்டுல 7 ரெஸ்கியூ பாப்பாங்க இருக்காங்க, ராக்னார் கேர்ல 46 பாப்பாங்க இருக்காங்க. ராக்னாரோட எல்லா ப்ராஃபிட்ஸும் டாக் வெல்ஃபேருக்கு தான் போகுது. அண்ட் இது வரைக்கும் 36 டாக்ஸை ஃபாஸ்டர் பண்ணி அடாப்ஷனுக்கு கொடுத்துருக்கோம். ஐ எம் டூயிங் த பெஸ்ட் வித் வாட் ஐ ஹேவ். என்னால முடிஞ்சதுன்னா ஸ்ட்ரீட்ல இருக்க எல்லா பாப்பாங்களும் எடுத்து வந்து நானே வீட்டில் வச்சுப்பேன். பட் அவ்வளோ ரிசோர்சஸ் இல்லை. ஆனா எனக்கு ஒண்ணுதான் புரியல, நாய்க்கடியால இறந்து போனவங்க 54 பேர். ஆனா இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ், குடிச்சிட்டு எதிரில் வரவங்க மேல போய் இடிச்சு இந்த மதுபோதையால ஏற்படுற விபத்தால இருந்தவங்க 1,500 பேர். மனித உயிர் மேல இவ்வளவு அக்கறை இருக்க சிஸ்டம் எப்ப கம்ப்ளீட் ஆல்கஹால் பேன் கொண்டு வர போறாங்க? ஏன்னா அவங்களும் மனித உயிர் தான் இல்லையா?